ஸோ போன வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் சாப்டர்ஸ் எப்படி எந்தெந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம். அது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் எல்லோரும் இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வில் எக்ஸ்க்ளூசிவ்லி சி ஹவு டு ஸ்டடி இன்ஆர்கானிக். அதுக்கு முன்னாடி இன்ஆர்கானிக்கில் எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி உங்கள் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வில் கோ இன் அ ஸ்டெப் வைஸ் மேனர். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், எந்த சாப்டரையும் படிக்காதுன்னு நான் சொல்ல வரல. எந்த சாப்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அப்படி ஆரம்பித்தா உன்னோட மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இருக்கிற டைமில் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங், வெல்கம் டு மை சேனல் இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹரி, completed physiotherapy, currently doing third year MBBS at a part-time biology faculty. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷார்ட் கிறிஸ்பாக என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் 11th 12th பிரிக்கலாம். 11th கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குது. தென் எஸ் பிளாக்னு ஒன்று இருக்குது, பி பிளாக் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்குது, தென் ஹைட்ரஜன். ஸோ மொத்தமாக இதில் வந்து ஒரு 5 சாப்டர் இருக்குது. அதுவே 12th எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு இது மெட்டலர்ஜி சாப்டர் and general principles and process of isolation of elements னு ஒன்று இருக்கும். தென் D&F பிளாக் இருக்குது, பி பிளாக் செகண்ட் பார்ட் இருக்குது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுதான் மொத்த சாப்டர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இதில் எது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we have to know something. என்னதுன்னா, இப்போ ஆஃப்லைனில் ஒரு நீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்கா, புக்ஸ் மாதிரி பட் டெஸ்ட் புக்லெட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக கொஷின் பேப்பர்ஸ் மட்டும், கொஷின் பேப்பர்ஸ் மாதிரியே இருக்கிறது தான் இந்த நீட் அபியாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நீட் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு புக்லெட்டில் யூ காட் மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆஃப் 20 with 4 யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 4 யூனிட் வைஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க காம்பினேஷன் ஆஃப் சாப்டர்ஸில். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இதிலேயே கொடுத்துட்டாங்க. அது போக 20 மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் see the mock test papers. இது வந்து ஒரிஜினல் நீட் கொஷின் பேப்பர்ஸ் மாதிரியே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க வித் செக்ஷன் A and செக்ஷன் B, and this is curated by top educators. ஸோ 20 to 30% ஆஃப் த கொஷின்ஸ் நீட்டில் எதிர்பார்க்குற அளவுக்கு they are just framing their கொஷின் பேப்பர்ஸ். அண்ட் இந்த கொஷின் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எப்படி நீட்டில் எழுதுகிறோமோ அதே மாதிரி ஒரு OMR ஷீட்டும் they are providing. ஸோ they are providing 20 OMR sheet for this. OMRல நீங்கள் ஷேட் பண்ணதுக்கப்புறம் you can check your answer using the answer keys. ஸோ answer key for ஒவ்வொரு mock test பேப்பர்ஸுமே they are provided. ஸோ கம்மிங் பேக் டு தி வீடியோ. ஸோ இப்போ என்னென்னா 11th and 12th பிரிச்சாச்சு. இப்போ மேக்ஸிமம் இன்ஆர்கானிக்கில் நீ எவ்வளோ கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 11லேருந்து 14 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12th ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது 12th பொறுத்த வரைக்கும் D&F பிளாக் எலிமெண்ட்ஸும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும் நீ முடிச்சிருந்தாலே 6 to 8 கொஷின்ஸ் வில் பி இன் யோர் ஹேண்ட். ஸோ அந்த 2 சாப்டரை எக்காரணத்தை கொண்டு விடணும்னு நினைக்காது. அதுக்கப்புறம் ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது வந்து ஒரு 1-liner லெசன். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின் நீ எதிர்பார்க்கலாம். ஸோ 1 கொஷின் வில் பி இன் யோர் ஹேண்ட், அதுக்கு ஈஸி தான். அடுத்து பி பிளாக்கை விட்டுவே வீல் டீல் லேட்டர். சரியா, பி பிளாக்கை விட்டுவே வீல் டீல் லேட்டர். 3 சாப்டர் முடிச்சாச்சு. 11th போகிற அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, பீரியாடிசிட்டிலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஷின்ஸ். அண்ட் உனக்கே தெரியும் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிற சாப்டர். ஸோ கண்டிப்பாக அந்த சாப்டர்லாம் விட்டுட்டுலாம் போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. அதை முடிச்சுட்டு ஹைட்ரஜன் போகிற அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் 1-liner, ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அண்ட் அதை நீங்கள் படிக்கும் போது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் when you know the concepts, ஓகே ஹெவி வாட்டர்னா எதாவது கேட்குறாங்க, இதைத்தான் மீன் பண்ணுறாங்க, இந்த ஈக்குவேஷன் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வில் பி ஈஸி. அண்ட் அதுலேருந்து வர ஒரு கொஷினும் உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து எஸ் பிளாக் கம்பேரிட்டிவாக நீ வந்து எஸ் பிளாக், பி பிளாக் இதெல்லாம் சேர்த்து நீ படித்தாலே உனக்கு வந்து ஒரு 5 கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5லேருந்து 6 கொஷின் கம்பேரிட்டிவாக ஒரு 5லேருந்து 6 கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன, மொத்த பி பிளாக்கு படித்து மொத்த எஸ் பிளாக்கு படித்தோன்னா ஒரு 4, 5, சில டைம் 6. ஸோ ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா 4 to 6 கொஷின்ஸ் வில் பி கம்மிங் ஹியர். அண்ட் கடைசியாக என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இஸ் அகெயின் a 1-liner லெசன். ஸோ யூ கேன் ஈஸிலி ஹேவ் தட். சரியா, இட்ஸ் a 1-liner, ஒரு கொஷின் வரும். அண்ட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி உனக்கே தெரியும், புக்கை திருப்பினோடனே யூ கேன் கம்ப்ளீட். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரேம்.
இப்போ நீ பார்த்துக்கிட்டோம்னா 12th பொறுத்த வரைக்கும் D&F பிளாக்கு கோஆர்டினேஷன் முடித்தாலே 6 to 8 ப்ளஸ் ஒரு மெட்டலர்ஜி லெசன் இருக்குது. ஒரு 8லேருந்து ஒரு 9 கொஷின் அங்கேயே கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு 2 10 11 ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஈஸியான லெசன் ஹைட்ரஜனும் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி படிச்சோன்னா ஒரு 11 to 12 அந்த மாதிரி வந்துடும். இப்போது மிச்சம் இருக்கிறது என்ன, எஸ் பிளாக் பி பிளாக் எலிமெண்ட்ஸ், இது எல்லாம் சேர்த்து நீ படிக்கும் போது மேபி ஒரு 16 வரைக்கும் போகும். ஸோ 11 to 15 16 வரைக்கும் ஸ்கேல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக உனக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது, 50 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ பி பிளாக் எஸ் பிளாக்ல 1 or 2 வரலாம். ஸோ பி பிளாக்ல 3 or 4 வரலாம். மொத்தமாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு திஸ் ஆர் தட்டாக ஒரு 5 கொஷின் எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ வில் லேர்ன் ஹவு டு ஸ்டடி ஆர் ஹவு டு அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் யூ கேன் பிளைன்லி கோ வித் 12th. சரியா? ஏன்னா 12th நீ போகும்போதே பாரு, கண்டிப்பாக D&F கோஆர்டினேஷன் முடித்தாலே 6 கொஷினும் கையில் வந்துடும். 6 கொஷின் வந்துடும். 6 ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கடுத்து கண்டிப்பாக மெட்டலர்ஜி முடிச்சிருவேன் 7. சரியா? 7 கொஷின் வந்துருச்சு உன் கையில், 7 கொஷின் வந்துருச்சு. தட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ், தட் கிவ்ஸ் யூ கான்செப்ட். அதில் வந்து அப்படியே நீ படிச்சிருப்ப, பெஸ்ட்டாக எழுதிடுவேன். 7 கொஷினுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும், D&F கோஆர்டினேஷன் மெட்டலர்ஜி முடிச்சுட்டு அடுத்து 11th வா. 11th வரும்போது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் முடிக்கிறேன். ஸோ 1 or 2 கொஷின்ஸ், ஸோ 1 or 2 வச்சுக்கலாம். ஸோ ஒரு 8 9 ரெடி ஆகிட்டு. அடுத்து ஹைட்ரஜனும் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியும் முடிச்சிருந்தேன்னா ஒரு 9 10 11 கிட்ட போயிடுவேன். சரியா? 11 கிட்ட போயிடுவேன். இது that gives you an immense confidence. ஓகே, நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு it will give you immense confidence. அதுக்கு அடுத்து யூ கேன் கோ வித் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன்னா உனக்கே தெரியும் பி பிளாக்ல 11th படிக்கணும் 12th படிக்கணும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த 11 கொஷின்ஸை நீ இது பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீ வந்து இதில் மொத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு 15 to 16 11 to 14 ஓவராலாக சொல்லியிருந்தேன் இல்லையா? தட் மே வேரி இஃப் த பி பிளாக் சாப்டர்ஸ் பொட்டன்டட். அதிகமாக இதில் கேட்டாங்கன்னா 15 to 16 வரைக்கும் கூட போகலாம். சரியா? அது இட் மே வேரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த 11 கொஷின்ஸ்க்கு ரெடி ஆயிடும். சரியா? இப்போ கன்ஃபார்மாக எனக்கு 11 ரெடி. சரியா? 11 ரெடி ஆயிடுச்சு. இப்போது எஸ் பிளாக் படித்தேன்னா ஒரு 12 ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? 12 ஒரு கொஷின் ரெடியாக சான்ஸ் இருக்குது. இப்போ மிச்சம் 3 கொஷின் எதுலேருந்து வரும் அப்படின்னா பி பிளாக்லேருந்து வரதுக்கு தான் சான்ஸ் அதிகம். 3லேருந்து 4, சில டைம் 5 கேட்டிருக்காங்க. ஸோ 50 கொஷின்ஸுங்கிறதுனால பி பிளாக்ல 5 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கடைசி ஃப்ரேமில் வச்சுக்கோ. அப்போ என்னென்னா 12 கொஷின் என் கையில் வந்ததுக்கப்புறம் தான் என் டைமாக நான் பி பிளாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பி பிளாக் ரொம்ப பெருசு. ஸோ பி பிளாக் 11th and 12th முடிக்கிறது ரொம்ப பொட்டன்டட் டைம். அந்த கேப்பில் நீ இந்த இத்தனை சாப்டர்ஸுமே படிச்சிடலாம். ஸோ இத்தனை சாப்டர்ஸும் படிச்சுட்டேன், ஓகே சார் நான் படிச்சுட்டேன், என் கையில் ஒரு 11 12 கொஷின்ஸ் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டால் தென் யூ ஹேவ் டு ஸ்டடி பி பிளாக். பி பிளாக்ல ஒரு 10 15 20 பேஜ் படிக்கிறேன்னா ஒரு 2 கொஷின் ஓகே, ஒன்றோ 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உன் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் கெட்டிங் 12 கொஷின்ஸ், தென் யூ கேன் கோ வித் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். சரியா? ஸோ இதனால மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸ்டார்ட் வித் யுவர் 12th and then go and complete your 11th. கடைசியாக பி பிளாக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணனா இன்ஆர்கானிக்கில் மார்க்ஸ் இம்ப்ரூவ். ஆல்ரெடி ஆர்கானிக்கில் நல்லா ஸ்டேபிளாக இருப்பேன், இன்ஆர்கானிக்கு ஸ்டேபிள் பண்ணோன்னே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரதான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதே மாதிரி எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி படிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் 11 to 14 11 to 16 கொஷின்ஸ் வரலாம் அப்படி. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன், இவ்வளோ தான் வரும் கிடையாது. பட் இந்த அப்ராக்சிமேஷன் வச்சு நான் உனக்கு ஒரு சாப்டர்ஸ் லிஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, இதெல்லாம் இப்படி படிங்க அப்படின்னு. நவ் யூ காட் அன் ஐடியா. லைக் இருக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் நான் எதெல்லாம் பார்க்குறேன், கடைசியாக எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். that's the major ideology of this video, right? So if you want to discuss anything further, just put it in the comment box below and we'll surely do a video in the next time. Thank you.